சிங்கம்புணரி அருகே தென்னை நார் தொழிற்சாலையில் தீ விபத்து. சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் தென்னை நார் எரிந்து சேதம். 4 மணி நேரம் போராடி நெருப்பை அணைத்த தீயணைப்புத் துறையினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பகுதியில் ஏராளமான தென்னையை மூலப்பொருட்களாக கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் சிங்கமுனரி அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான தென்னை நார் தொழிற்சாலை ஒன்றில் தென்னை மட்டையிலிருந்து நார் மற்றும் மஞ்சி பிரித்தெடுக்கப்பட்டு ஆகியவைகளை மூலப்பொருளாக கொண்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அங்கே இரவு பணி முடித்து வேலையாட்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்ற நிலையில் நள்ளிரவில் தொழிற்சாலையில் இருந்து புகைமூட்டம் வருவதை அக்கம் பக்கத்தினர் கண்டு சிங்கமுனரி தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். கொட்டாம்பட்டி சிங்கமுனரி ஆகிய தீயணைப்பு நிலையங்களில் இருந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுப்படுத்தினர். இந்நிலையில் தீ விபத்தினால் தொழிற்சாலையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஏற்றுமதி பொருட்களும் இயந்திரங்களும் என 2 கோடி மதிப்பில் சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படாத நிலையில் தீ விபத்து குறித்து சிங்கமுனரி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.